அழைத்தீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே உமக்கு விரோதமான, ஆண்டவரே உமக்கு அருவருக்கத்தக்க, ஆண்டவரே விபச்சார சந்ததியாயிருந்த எங்களை ஆண்டவரே உம்முடைய கல்வாரி ரத்தத்தினாலே கழுவி ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக ஆண்டவரே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுபகாரத்தின் ஆவி எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே இயேசுப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அளவற்ற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உண்மையே நாங்கள் கர்த்தாவே ஆராதிப்போம், உண்மையே நாங்கள் நேசிப்போம் ராஜா. ஆண்டவரே நீர் வல்லவர், நீர் சர்வ வல்லவர், நீர் எல்ஷடாய். ஆண்டவரே நீர் உம்முடைக்கு நாங்கள் நன்றிகளை துதிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. தேவாதி தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று யோசுவாவுக்கு வாக்கு பண்ணினீரே தகப்பனே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வனாந்தரத்தில் ஆண்டவரே ஜனங்களை வழி நடத்தின அந்த அற்புதமான தருணங்களை ஆண்டவரே நாங்கள் தியானிக்கிறோம் அப்பா. அவையானவரே எவ்வளவு ஒன்றுமில்லாத இடத்துல இருந்து எல்லாம் காடைகளை வரவழைத்தீர் ஆண்டவரே. ஒன்றுமில்லாத இடத்துல இருந்து ஆண்டவரே கத்தாவே மன்னாவை கத்தாவே பொழியை செய்தீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அளவற்ற கிருபைக்காய் ஆண்டவரே எங்கள் மேலே வைத்த மனதுருக்கத்திற்காய் நன்றிகளை துதிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் டாடி. உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா கத்தாவே. தேவர்கள் கத்தாவே அப்பா புகழப்படுபவர்கள் எல்லாம் ஆண்டவரே கத்தாவே அப்பா கத்தாவே உம்மை போல பரிசுத்தர்கள் இல்லையே தகப்பனே. உம்மை போல ஆண்டவரே எங்களை கத்தாவே அப்பா நேசிக்க எங்களை அரவணைக்க ஒருவரும் இல்லையே ஆவியானவரே. அப்பா இது உண்மையை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் அப்பா. நீரை எங்களை ஆளுகை செய்யும் அப்பா.
செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே கத்தாவே, எத்தனையோ எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இக்கட்டான சூழ்நிலையிலும் இடுக்கமான நேரத்துங்களிலும் ஆண்டவரே போராட்டம் நிறைந்த நேரங்களிலும் பிரச்சனைகள் நிறைந்த சூழ்நிலையிலையும் தகப்பனே எங்களை கத்தாவே அப்பா உம்முடைய கரத்தினாலே ஆண்டவரே கத்தாவே அனைத்து ஆண்டவரே எங்களை வழி நடத்தின எத்தனையோ தருணங்கள் இருக்கிறதுப்பா. ஆண்டவரே அப்பா எங்களுடைய எத்தனையோ ஆண்டவரே கத்தாவே சுவாமி இக்கலான சூழ்நிலையில நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தினவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே குறைவற்ற பொழுதெல்லாம் தேவாவியானவரே எங்களை நிறைவாய் நடத்தினீரே. ஆண்டவரே கத்தாவே சுவாமி ஒன்றுமில்லாத நேரத்திலையும் ஆவியானவரே நீர் எங்களை வழி நடத்தினீரே தகப்பனே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய கத்தாவே அளவற்ற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அளவற்ற நன்மைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் மேலே நீர் வைத்த மனதுருக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே கத்தாவே நீர் எங்களை காணால் விட்டால் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை எங்களால் நினைத்து கூட பார்த்திருக்க முடியாது தகப்பனே. நீர் எங்களை தொடாவிட்டால் ஆண்டவரே எங்களை கத்தாவே அப்பா நாங்கள் என்றைக்கோ இல்லாமல் போயிருப்போம் தகப்பனே. ஆண்டவரே எங்கள் மேலே கத்தாவே கிருபை வைத்த நல்ல ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே கத்தாவே எத்தனையோ கத்தாவே நேரங்களில் ஜனங்களை எங்களை தூக்கி ஆண்டவரே எரிந்திருக்கிறாங்கப்பா. எத்தனையோ நேரங்களை நாங்கள் மறக்கப்பட்டு இருக்கிறோம். எத்தனையோ சூழ்நிலையில் ஆண்டவரே கத்தாவே ஒன்றும் இல்லாமல் ஆண்டவரே எம்டி பாக்கெட்டில் நாங்கள் எத்தனையோ நேரத்தில் நாங்கள் சுற்றி திரிந்திருக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே எல்லா நேரத்துலையும் உங்களுடைய கண்கள் ஆண்டவரே எங்களை கத்தாவே கண்டவைகளாக இருக்கிறது. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் மேலே வைத்த உங்களுடைய அளவற்ற நன்மைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
ஏற்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தகப்பனே, அப்பா கர்த்தாவே, நாங்களும் ஆகாரை போல ஆண்டவரை மடிந்து விட வேண்டும் என்று ஆண்டவரை எத்தனையோ நேரத்தில் கதறி இருக்கிறோம். ஆதரவற்ற நிலையில் ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா கர்த்தாவே, அன்பிற்காக ஆண்டவரே அரவணைப்பாக ஆண்டவரே ஏங்கி நின்ற எத்தனையோ தருணங்கள் ஆண்டவரே மனிதர்களினால ஆண்டவரை துரத்தப்பட்ட ஆகாரை போல ஆண்டவரை நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் வனாந்தரத்தில் நாங்கள் நடந்து கொண்டு இருந்தோமே. அப்பா, எல்ரோயியாய் ஆண்டவரை ஆகாரை சந்தித்தது போலவே ஆண்டவரை எங்களையும் நீர் சந்தித்து ஆண்டவரை இன்றைக்கு ஆண்டவரே ஒரு வாழ்வு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே கிருபையான ஒரு நீரூற்றை எங்களுக்கு கர்த்தாவே வரவழைத்து ஆண்டவரே எங்களை கர்த்தாவே காப்பாற்றி எங்களை ரட்சித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய் இன்றைக்கு எங்களை கர்த்தாவே நிற்க வைத்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, என்ன பண்ண வேண்டும் ஆண்டவரே, என்ன செய்யணும் என்று ஒரு பிளானிங்கே இல்லாமல் ஆண்டவரே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே அப்பா நிற்க வைத்திருக்கிறீங்க. உங்களுடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் தகப்பனே, உம்முடைய தயவு ராஜா, உம்முடைய அளவற்ற நன்மைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு தாவே அறிந்து கொள்ளாவிட்டால், நீர் எங்களை தெரிந்து கொள்ளாவிட்டால், நீர் எங்களை அழைக்காவிட்டால் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய அளவற்ற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையுள்ள கரம் எங்களை தாங்கினதை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ ஜனங்கள் எங்களை எதிர்த்த பொழுதிலும் ஆண்டவரே அவர்களுக்கு முன்பாக எங்களுக்கு கர்த்தாவே ஒரு பந்தையை ஆயத்தப்படுத்தி எங்களுடைய தலைகளை ஆண்டவரே எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணி ஆண்டவரே எங்களை உயர்த்தின தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நீர் இஸ்ரவேலின் ராஜா ஆண்டவரே, நீர் இஸ்ரவேலை கைவிடாத தேவன் என்று வேதவசனம் சொல்லுகிறது அப்பா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நீதியே. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். தூக்கி சுமந்த தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எண்ணத்தை செலுத்திடுவோம் தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையில் தகப்பனே, நீர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் ஆண்டவரே நாங்கள் எண்ணத்தை நாங்கள் செலுத்த முடியும் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய ரட்சிப்பின் ஆண்டவரேக்கு தாவே பாத்திரத்தை ஆண்டவரை எடுத்து கொண்டவர்களாய் ஆண்டவரே உம்மைக்கு தாவே துதித்து ஆராதிப்பதை தவிர்த்து ஆண்டவரே எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதே தகப்பனே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா.
திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய் திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ செலுத்துகிறோம். இஸ்ரவேலின் பரிசுத்தரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, அப்பா, எங்களுக்கு வாழ்வு தருபவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா.
ஆண்டவரே, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்களுடைய தேவனாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் என்ற வேத வசனத்தின்படி ஆவியானவரே, நாங்கள் உம்மை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்களை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நாங்கள் இந்த நிலைமைக்கு நாங்கள் நிற்பது ஆண்டவரே உம்முடைய அளவற்ற கிருபை. ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே இவ்வளவு தாளந்துகளை பெற்று ஆண்டவரே இன்றைக்கு உமக்காக நாங்கள் நிற்பது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. இன்றைக்கு கர்த்தாவே அப்பா, எத்தனை ஆண்டவரே ஜனங்களுக்கு மத்தியில இன்றைக்கு எங்களை கர்த்தாவே பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீரே ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபை ஆண்டவரே, நீர் எங்களை கர்த்தாவே எங்களை வழி நடத்துகிற தயவு ஆண்டவரே, நீர் எங்கள் மேல வைத்த இரக்கம் ஆவியானவரே. ஆண்டவரே, மற்றவர்களை காட்டிலோ நாங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவே, மற்றவர்களை காட்டில நாங்கள் ஒரு பெரிய பரிசுத்தவான்கள் இல்லையே ஆண்டவரே. எங்களுக்கு இருந்த ஒன்றுமில்லாத நிலைமையிலையும் கூட ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனே அப்பா, உங்களுடைய அளவற்ற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல வைத்த மனதுருக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமே, நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய கண்மலையானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, எங்களுடைய கர்த்தாவே ஆராதனை எல்லாம் உமக்கு தாமக்கப்பனே அப்பா. கர்த்தாவுடைய சிறகுகளினாலே ஆண்டவரே எங்களை கர்த்தாவே அணைக்கப்பவரே ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா எங்களுடைய பலவீனங்களிலே ஆண்டவரே உம்முடைய பலத்தினாலே எங்களை இடை கட்டுபவரே அப்பா. கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுராஜாவே நாங்கள் உங்களையே புகழ்ந்து பாடுவோம் தகப்பனே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆராதனை உமக்கு தகப்பனே. ஆண்டவரே, ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் நீர் ஒருவரே ஆண்டவரே. ஆராதனைக்கு பாத்திரர் நீர். ஆராதனைகளில் பிரியப்படுகிற தேவன் நீர் துதிகளில் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். சிங்காசனத்தில் வீற்றிருப்பவர். 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிற பரிசுத்தர் ஆண்டவரே. கேருபீன்கள் செராபீன்கள் போற்றக்கூடிய உன்னத தெய்வம் நீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வல்லமை
உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை ராஜா நீர் செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எங்கள் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமைக்கெல்லாம் பாத்திரர் நீர் ஒருவர் தான் தகப்பனே. ஆண்டவரே, எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர் நீரே ஆண்டவரே. வானத்தோ ஆண்டவரே, பூலகத்தோ ஆண்டவரே, பூமியின் கீழானோ பூமியின் மேலானோ எல்லாரும் போற்றக்கூடிய ஒரே நாமம் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். உம்மை நாமத்தையே நாங்கள் துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தையே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாமத்தையே நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம். சர்வ லோகாதிபா ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றிகளை, துதிகளை, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, அப்பா உம்முடைய நாமமே அன்றி ஆண்டவரே ரட்சிப்பு இல்லை. ஆண்டவரே உம்முடைய நாமமே அன்றி விடுதலை இல்லை. உம்முடைய நாமமே அன்றி ஆண்டவரே சமாதானம் இல்லை தகப்பனே. நீர் யெகோவா ஷாலோமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் சமாதானத்தை அருளக்கூடியவராய் இருக்கிறீர். எங்களோடு கூட இருக்கிற யெகோவா ஷம்மாவாய் நீர் கூட இருக்கிறீர் தகப்பனே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இன்றைய நாளிலும் தகப்பனே அப்பா எங்களை ஒன்று கூட சேர்த்து ஆண்டவரை துதிக்க ஆராதிக்க ஆண்டவரை பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மீதியான காரியங்களை தகப்பனை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த பகுதியில் ஒரு எழுப்புதல் ஆண்டவரே கத்தாவை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே கத்தாவை ஜனங்களை ஆண்டவரே அப்பா அழைத்து கொண்டு வாங்க. கிழக்கில் இருந்தும் மேற்கில் இருந்தும் வடக்கில் இருந்தும் தெற்கில் இருந்தும் ஆண்டவரே ஜனங்களை அழைத்து கொண்டு
வாங்க. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று சொன்னீங்களேப்பா, நம்முடைய ஆவியை ஊற்றுங்க ஐயா. ஆண்டவர் இந்த பகுதியில் ஒரு எழுப்புதலை கட்டளிடுங்க ஐயா. ஆண்டவரை திரள் கூட்ட ஜனங்களை ஆண்டவரை கொள்ளை பொருளை சபையில கத்தாவை கொண்டு வந்து நீங்க இணைக்க வேண்டும் என்று ஆண்டவரை உம்முடைய பரிசுத்த பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை இன்றைய நாளிலும் ஆண்டவரே கத்தாவே அப்பா, இன்றைய நாள் முழுவதிலும் தகப்பனை நீரே ஆவியானவர் கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க. முற்றும் முழுவதும் தகப்பனை உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமையா நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் கொடுத்த நல்ல ஆராதனைக்காய் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். கிருபையும் இருக்குமானுங்க நல்ல ஆண்டவரே, நீ பாராட்டின வெளியேறப்பட்ட இந்த நல்ல காலை பொழுதுக்காய் கர்த்தருக்கு கோடி நன்றி ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலையும் ஆண்டவரே மகனை பிரயோஜனப்படுத்தி ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே வார்த்தைகளின் மத்தியில் தேவனுடைய நல்ல ஆராதனை கத்த தந்து இயேசுவே எங்களை நடத்தினதற்காக நன்றி அப்பா. உடைய பிரசனத்தை நாங்கள் உணர்ந்தோம், உடைய கிருபை எங்களை தாங்கினது ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அப்பொழுதும் ஆண்டவரே யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறார்களோ எல்லா கண்ணீர்களையும் மாற்றி ஆண்டவர் உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை இந்த பட்டணங்களில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனுடைய கிருபையும் உடைய பிரசனம் உடைய மகிமையின் கரமும் ஆண்டவரை உடைய பிள்ளைகள் மேலே தங்கி இந்த அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே விசேஷமான காலங்களிலேயும் ஆண்டவரே அப்பா தொடர்ந்து உடைய ஆண்டவரே சங்கீத வசனங்களை தியானிக்கும் போது தேவனாய் கர்த்தருடைய கிருபையும் சமாதான சந்தோஷமும் எங்களோடு கூட தங்கியிருந்த அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 128வது சங்கீதத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 128வது சங்கீதத்தை நாம் ஆமென் சேர்ந்து 1 முதல் 6 வசனம் வரையிலும் நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் இவனோ, அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதம் திராட்சை கொடியை போல இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒருவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் நிமித்தமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கரை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த நல்ல சங்கீதம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நீ ஆமென் அல்லேலூயா ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஆமென் ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் எருசலேமுக்கு அருளப்பட்ட வாழ்வை காண தேவனை கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த வசனங்கள் மூலியமாய் கர்த்தர் இந்த வாரம் முழுவதும் உங்கள் பிள்ளைகளை நடத்தும்படி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். திருப்பிக் கொள்வோம். ஆமென். திருப்பிக் கொள்வோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் ஆமென் 34வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை திருப்பிக் கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகத்தை நாம் தியானிக்கும் போது ஆண்டவருடைய வாழ்க்கையில் எவ்வளவாய் நன்மை செய்தார் என்பதை நான் விளங்கிக் கொள்ள முடியும். ஆமென். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு நாராயணனுடைய சிந்தையை திருப்புவோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை 34வது அதிகாரம் அந்த 26வது வசனத்தை நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களிலும் ஆசீர்வாதமாக்கி
ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பொழியும். அடுத்த வசனத்தை கூட சேர்ந்து வாசிடலாம். வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். நான் அவர்களின் நுகத்தின் கயிர்களை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கண்கள் மூடி ஜெபிக்கலாம். கிருபையும் இருக்குமான நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளையிலேயும் ஆண்டவரே உடைய சத்தியமுள்ள வசனங்கள் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். அடியேனை மறைத்து நீர் வெளிப்பட ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதா, ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, ஆமென். இந்த மாதத்திலேயும் விசேஷமா ஆமென் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றார். ஆமென். என்ன சொல்றாரு? நான் அவர்களையும், யாரு? யாக்கோபுடைய சந்ததியாக இருக்கிறதான இஸ்ரவேல் ஜனங்களையும், ஆமென், என்னுடைய மேட்டின் சுற்றுப்புறங்களையும், ஆமென், அவருடைய மேடு எது? சீயோன் பர்வதம். அது சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாய் மாற்றி, ஆமென், ஏற்ற காலத்தில் மழையை வர்ஷிக்க பண்ணுவேன். ஆமென். உங்களுக்கு ஆசீர்வாதமான மழை பொழியும். என் அன்பு ஆமென் தேவ ஜனமே, இந்த புதிய மாதத்திலேயும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மழையை இந்த பூமியில் உங்களுக்காக பொழிய பண்ண போகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் இந்த மாதத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில், அவன் குடும்ப ஜீவிதத்தில், நம்ம வேலை செய்கிற இடங்களில், வேலை ஸ்தலங்களில் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான மழையை நமக்காக அவர் நிச்சயமாக ஏற்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். சோதரன் பாருங்க, ஆமென், 27வது வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, வெளியின் விருட்சங்கள் ஆமென் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை என்ன செய்யுமா? கொடுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தங்கள் தேசத்தில் சுகமாக இருப்பார். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார். அல்லேலூயா. ஆண்டவரை நம்பி வந்த உங்களை ஆண்டவர் உங்கள் மேலே இருக்கிற நுகத்தடிகள், வேதனையான சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி அவன் உங்களை விடுவிக்கும் போது கர்த்தர் தான் உண்மையான தெய்வம் என்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் இந்த மாதத்தில் ஒரு ஆசீர்வாதமான மழையை நம் மீது வைய பண்ண போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. தேசத்தில் ஆமென் ஒரு ஆசீர்வாதமான மழை உங்களுக்கு வேணுமா? வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் ஆண்டவர், ஆமென், 1வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1, இங்கே 19 வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அல்லேலூயா. மனம் பொருந்தி, ஆமாம், மனம் பொருந்தி. ஆண்டுடைய வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? சகோதரன் வேலை உனக்கு குறை இருந்ததுன்னா போய் ஒப்புரவாய் பின்பதாய் வந்து காணிக்கையை செலுத்து. அவன் உதடினால் கனம் பண்ணி இருதயத்தினால் நாம் தூரமாய் இருக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த காலவெளியில் ஆண்டவருக்கு நமக்கு மத்தியில் என்ன பிரிவினை? ஆமாம், சோதரம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, என்னையும் உண்மையும் பிடிக்கிற ஆண்டவரை காரியம் ஏது? மனம் பொருந்தி செவி கொடுத்தார். மனம் பொருந்தி ஆண்டவரோடு கூட போய், ஆண்டவரே அப்பா, இந்த காரியங்களில் நான் இப்படி விழுந்தேன் என்று சொல்லி ஒப்புரவாகி, ஆமாம், சோதரம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார். இந்த தேசத்தில் இருக்கிறதான நன்மையான ஈவுகளை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. எபிரேயர், ஆமென், ஸ்தோத்திரம், திருப்பிக் கொள்வோம். எபிரேயர், ஆமென், 6வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை பாருங்க. ஆண்டுடைய வசனம் அழகாய் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 6:7 எபிரேயர் 6வது அதிகாரம் 7. எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். பாருங்க, வசனம் என்ன தெரியுங்களா சொல்லுது? தேசத்தில் நன்மையை காணும்னா
தேசத்தின் மீது ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் அனுப்புவார். அந்த மழையை நல்ல நிலமானது குடித்து, ஒரு விவசாயி எப்படி விதையை விதைக்கிறார்களோ, ஆமென் தோத்திரம், விதைத்து ராத்திரியில் தூங்கும்போது கர்த்தர் ஆமென் அது நம்ம கிரகிக்கத்தக்க முடியாத ஒரு முளையை முளைத்து வர பண்ணி, ஆமென் அதிலிருந்து ஒரு செடியை முளைத்து வர பண்ணி, அதிலே கனிகளை முளைத்து வர பண்ணி, விவசாயிகளுக்கும் விவசாயியை சார்ந்த ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அது பலன் தருகிறதா அமைகிறது. கரங்களை வைத்து சொல்லலாமா? அல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் அவருடைய ஆமென் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் மேலே பொழிய பண்ணுகிறார். அவருடைய விதையாக இருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்யணும்? அதை நல்ல நிலத்தில் விழக்கூடியதான அந்த மழை இந்த விதையை முளைக்க பண்ணுகிறது. ஆண்டவர் நமக்கு மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் ஆண்டவர் நமக்கு தெளிவாய் ஆமென் ஸ்தோத்திரம் சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? நிலம் உலகம், பயிர் விதை ராஜ்யத்தினுடைய புத்திரர். ஸ்தோத்திரம். இந்த நிலத்தில் ஆசீர்வாதமான மழையை ஆண்டவர் பொழிவார். நிலத்தில் பெய்யும். ஸ்தோத்திரம். நன்மை தீமையை அறியாதபடி ஆண்டவர் எல்லார் மேலேயும் அந்த ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ணுகிறார். உலகம் முழுவதும் அவருடைய வார்த்தை கடந்து வருது. பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த உலகத்தில் நம்ம விதைக்கப்பட்டதுனால ஒரு சில இடங்களில் முள் வளரும், களை வளரும். அந்த பயிர் நல்லா வளர்ந்து வர முடியாத அளவு சில நெருக்கடிகள் அந்த பயிருக்கு காணப்படும். ஆனால் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது தோத்திரம், இதில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உருவாக்கப்பட்டிருக்கிற நாம் ஆண்டுடைய வசனம் நம்ம இடத்தில் கடந்து வரும்போது ஆண்டுடைய வசனம் தெளிவாய் சொல்கிறது, அந்த மலையை குடித்து அந்த நிலமானது நல்ல அந்த விதையை உழைக்க பண்ணி என்ன செய்தான்? வசனம் என்ன சொல்லுது பாருங்கள், தண்ணீரை பயிரிடுவர்களுக்கு ஏற்ற பயிரையை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்துக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ளாய் நாம் வளர வேண்டும் என்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிரியமாக ஜனமாக இருக்கிற நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமாம் தோத்திரம். தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டுடைய வார்த்தையில் பலப்பட்டு அவருக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் பிரியப்படுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் லேவியராகமத்தின் புஸ்தகம் 26 1வது வசனம் துவக்கி 4வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவனிடத்தில் பயத்தோடு அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள், ஸ்தோத்திரம். சங்கீதம் 25:12 கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு தம்முடைய பழியை போதிக்கிறாரா? சங்கீதம் 103:11 பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறதோ அவருக்கு பயந்தவர்கள் மேலே அவருடைய கிருபை அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறதா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்களா? அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதா? ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிறது, மாறியும் உறைந்த மழை எப்படி வானத்திலிருந்து பெய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறதோ அதுபோல் அவருடைய வார்த்தை நம்மளிடத்தில் கடந்து வரும்போது அந்த வார்த்தை அந்த நிலமானது அதை ஏற்றுக்கொள்ளும். அந்த நிலமானது பயிரை ஏற்றுக்கொள்ளும். அந்த விதை முளைப்பதற்கு நிலம் விட்டு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். இப்பொழுது தெரியுங்களா, அந்த நிலம் ஸ்தோத்திரம் விலையை முதிப்பிக்கும். பண்படுத்தப்படும் பொழுது தான் அந்த நிலத்தில் இருக்கிற மண்ணை பண்படுத்தப்படும் பொழுது தான் அந்த விதையை முளைப்பிக்கிற அளவு அதுக்குள்ளாக ஆமென் ஸ்தோத்திரம் அந்த பக்குவம் வரும். அப்போது இந்த சபையானது இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்ட நம்மை சில நேரங்களில் பக்குவப்படுத்த நம்ம ஒப்பு கொடுக்கணும், பண்படுத்த ஒப்பு கொடுக்கணும். ஆதாம் ஏவாள் கொடுத்த பிரதானமான வேலை தான் மண்ணை தோட்டத்தை நல்ல பண்படுத்தி பாதுகாக்கணும். சபை ஆண்டுடைய வார்த்தையினால உங்களை பண்படுத்தி கொண்டிருக்கிறது. உங்களை பயிரை முளைப்புக்கு தக்கபடி அந்த நிலத்தை சரியாய் பராமரித்து கொண்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை
நீங்கள் அங்கீகரிப்பீர்கள் என்று சொன்னார். கர்த்தருடைய வார்த்தையில் நீங்கள் வேரூன்றுவீர்கள் என்று சொன்னார். ஆமென். அந்த வார்த்தையால் உங்களை முளைப்பிக்கும். சோதரம். சபை என்பது உங்களை உருவாக்குற ஒரு இடம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல மனுஷர்களையும் பிதாகுமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஆசை எடுத்து சகல மனுஷர்களையும் எனக்கு சீஷராக்குங்கள் என்று மத்தேயு மார்க்கு எல்லா சுவிசேஷ புத்தகங்களும் எழுதப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. சோதரம். அப்போது நம்ம இந்த சபைக்கு வந்து இவ்வளோ நாள் ஆச்சுன்னா நாங்கள் 15 வருஷம் 20 வருஷம் ஒரே சபையில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில்லைன்னு அர்த்தம். நம்ம ஆலயத்துக்கு வந்தால் ஆலயத்தில் ஒழுங்குக்கிறமா அடங்கி இருக்கிறது நல்லது. இருந்த போதிலும் சபையில் வேறுன்றது நல்லது. ஆமாம், இருந்த போதிலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? நாம் புறப்பட்டு போய் நாம் அனைவரும் புதிய ஏற்பாட்டில் பிறந்த நீங்களும் நானும் நம்ம மேலே சுவிசேஷ கடமை ஒன்று இருக்கிறது. அனைவரும் கடந்து போய் அவருடைய வார்த்தைகளை சொல்லி நாங்கள் இந்த சபை உங்களை பண்படுத்தினது போல் நீங்களும் மற்றவர்களை பண்படுத்தி பயிரை முளைக்க செய்து வளர்ந்து ஆண்டவருக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படி அவர்களை உருவாக்க வேண்டுமா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு முறை எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க அக்னி ரதத்தில். எலிஷா அவளோடு கூட அந்த பிள்ளைகளை எல்லாம் தேடி ஆமென் 3 நாள் கழித்து வரார்களாம். அந்த இடத்துல தண்ணீர் ஆமென் எப்படி இருக்குதான், தண்ணீர் நிலம் நல்லா தண்ணீர் அந்த இடத்துல நல்லா பால் கடிப்பாக இருக்குது என்று சொல்லி வேத வசனம். ஆண்டவர் எலிஷாவுடைய ஆமென் தோத்திரம் சில ஆலோசனைகளை கொடுத்து ஒரு நல்ல புதிய சட்டி எடுத்து அதில் உப்பை போட்டு தண்ணீரில் போட்டானா அது ஆரோக்கியமான தண்ணீராக மாறிட்டான். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். அந்த நிலமும் ஆசீர்வாதமாய் மாறிட்டு என்று வேதவசனம் சொல்லுங்கள். அன்புக்குரிய தேவனாய் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிற நானும் நீங்களும் உப்பு எதிரிகளை குறிக்கிறது, ஆண்டுடைய வார்த்தையில் உரியதான கனி கொடுக்கிறதை குறிக்கிறது. சாரத்தை குறிக்கிறது. அப்படி வாழ்க்கை சாரமாக மாறணும். கர்த்தருடைய வார்த்தையினால நிரப்பப்பட்டாதான் இந்த பூமிக்கு நம்ம உப்பா இருப்போம். இல்லைன்னா சாரம் விட்டு போயிடுவோம். வேத வருஷம் நமக்குள்ள இல்லைன்னா பிசாசு ஈஸியாக கலைகளை நிலத்தில் முளைக்க பண்ணிடுவான். பிசாசு விதைச்சிட்டு போயிடுவான். இப்போ பயிர் விதை முளைக்க முடியாமல் முளைச்சிருந்தாலும் அது கெட்டு போகிறதாக காணப்படும். ஆகவே இந்த பூமியில் இருக்கிறதான பிசாசுடைய தந்திரங்களை அறிந்து ஆண்டவருடைய சமூகத்தில் வேறொன்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா? கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் இந்த மாதத்தில் நுகத்தடிகளை நமக்கு முறிக்கிறாரா? பாருங்கள். ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 34:26 அதை நீங்கள் 34 அதிகாரத்தை வீட்டுக்கு போய் நீங்கள் அதிகமாக அதை வாசிக்கும்படி நான் உங்களுக்கு தாழ்மையாக வேண்டுகிறேன். 24 வசனத்தை, நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன், என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவிலே அதிபதியாக இருப்பார், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்று எழுதப்பட்டது. அல்லேலூயா. சொல்ல கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். 29வது வசனத்தில் பாருங்கள். நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழும்ப பண்ணுவேன், அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதும் இல்லை, இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை. தங்கள் தேவனாய் கர்த்தராய் இருக்கிற நான் தங்களோடு இருக்கிறார். இஸ்ரவேல் வம்சத்தாராகிய நாங்கள் என் ஜனமாய் இருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று இருக்கு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அவன் கண்களை மூடி அவரே நம்முடைய தேவனாய் இருந்து இந்த மாதம் முழுவதும் ஒரு ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் அவனுடைய கிருபையின்படி நம்மை நிறைத்து நடத்த போகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தோத்திரம். கண்ணை மூடி அவன் ஆண்டவரை பார்த்து ஜெபம். ஆண்டவரே, இந்த மாதத்தில் எங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும். ஆமென். தோத்திரம். ஆண்டவரே, நீர் உடைய ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணும்போது ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவே, இந்த நிலமானது பண்படுத்தப்பட ஆண்டவரே நாங்கள் விட்டு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமென். தோத்திரம். விசேஷமாக விதைக்கப்படுகிற விதை ஆண்டவர் நல்லா முளைத்து ஆண்டவரே உமக்கு என்று சொல்லி கனி கொடுக்குற பிள்ளைகளாய்
எங்களை மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. மாற்றும்படி ஜெபிக்கிறோம். தெய்வ கிருபை உண்டாகட்டும். ஒரு பிரச்சனத்தினால் எங்களை சூழ்ந்து வழிநடத்தும்படி எங்களை ஒப்புக்கிறோம். சகல துதிகார மகிமை மேன்மை புகழெல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின் மூலியமாய் பலப்படுத்தி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா, ஆமென். ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை வணங்கும். ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.